ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து 10th நியூ புக்கில் உள்ள புக் பேக் கொஸ்டின் ப்ளஸ் வந்து மொழியை ஆல்பம் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்களாம். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் 10th புக் பேக்கில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ வாங்க ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னாக்கா இயல் 1, ஓகேங்களா? ஸோ திறன் அறிவு இங்கே பாருங்கள். மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது அப்படின்னாக்கா வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும், ஓகேங்களா? ஸோ மெத்த வணிகலன் சொல்லிட்டு வணிக கப்பல்களையும் ஐம்பெரும் காப்பியங்களையும் வந்து சந்தகவி தமிழழகனார் வந்து சொல்லியிருப்பார். அடுத்தது காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது. ஸோ காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் அப்படின்னாக்கா காய்ந்த இலைனா சருகு, காய்ந்த தோகைனா சண்டு. ஸோ காய்ந்த இலை அப்படின்றது சருகும், காய்ந்த தோகைனா சண்டும். இது ரெண்டுமே நமக்கு நிலத்துக்கு நல்ல உரங்கள் ஆகும். என் தமிழ்னா எப்படி பிரிக்கலாம்? எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா, என் தமிழ்னா பிரித்து எழுதுக எம் தமிழ் நா. அடுத்தது பாருங்க, கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இந்த தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனின் பெயரும் முறையே. ஸோ தொழிற்பெயர்ன்றது என்னங்க வரும்? பாடல், ஓகேங்களா? அல் வந்திருக்கா, பாடல் தொழிற்பெயர். அடுத்து வினையாளனின் பெயர்ன்றது அவர், கேட்டவர், ஓகேங்களா? ஓகே. அடுத்தது வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிப்பிடும் பயிர் வகை என்ன அப்படின்னாக்கா மணி வகை. இது எல்லாமே நமக்கு ஒரு மணி வகையை சார்ந்ததாக இருக்கும், ஓகேங்களா? ஓகே. அடுத்தது ஸோ இது வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. இதை நம்ம கரெக்டாக எப்படி எதெல்லாம் அப்படின்னாக்கா ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன. இதுதான் நமக்கு சரியான ஒன்று, ஓகேங்களா? ஸோ சரியான தொடர் அப்படின்றது இதுதான் இதுக்கு, ஓகேங்களா? அடுத்தது இந்த மாதிரி மொழி ஆல்பம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மொழி ஆல்பம் முடித்து நமக்கு வந்து அதாவது இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ரீடு விட்டுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா அது வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டு நம்ம விடுபட்ட வார்த்தையை வந்து எழுதுக அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ தேனிலே உரிய செந்தமிழ் சுவைது வரும், அங்கே டேஷ் செந்தமிழ் அப்படின்னாக்கா ஊரிய அப்படின்ற மாதிரி போடணும், ஓகேங்களா? ஓகே. அடுத்தது ஸோ கூட்ட பெயர், ஓகேங்களா? ஸோ கல் அப்படின்றது என்ன வரும்? கற்குவியல் வருமா? ஸோ கற்குவியல். அடுத்தது புல் கட்டுன்னு போடலாமா? புல்கட்டு, சரிங்களா? ஸோ புல்கட்டு அப்படின்ற மாதிரி எழுதிக்கலாம். அடுத்தது ஆட்டு மந்தை, சரிங்களா? ஆட்டு மந்தை அப்படி சொல்லிட்டு போட்டுக்கலாம். இதுதான் வந்து அதோடைய கூட்டு பெயராக இருக்கும். அடுத்தது பழம் அப்படின்றது பழக்குலை, சரிங்களா? பழக்குலை அப்படின்றது தான் இதற்கான இது ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வினைமுற்று வினையாளனின் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுக. ஓகே. கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள், ஓகேங்களா? ஸோ கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள். அதாவது என்ன சொல்கிறாங்கனாக்கா வினைமுற்றை வினையாளனின் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுகன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு அப்படியே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் நம்ம பார்த்துட்டே வரலாம், சரிங்களா? இங்கே என்ன இருக்காங்க? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்த பாடல் படிச்சுக்கோங்க. தேனினும் இனிய செந்தமிழின் மொழியே, ஓகேங்களா? ஸோ தேனிலே ஊரி அப்படின்னாக்கா கவிமணி தேசிய வினையினர். தேனினும் இனிய செந்தமிழ் மொழி அப்படின்னாக்கா கா நமச்சிவாய, ஓகேங்களா? பாடல் வரி கொடுத்துட்டு ஆசிரியர் கேட்க மாட்டாங்க, விடுபட்ட வார்த்தையை வச்சு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே. ஸோ அகராதி, ஓகேங்களா? அகராதின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது தான், சரிங்களா? ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்ததுனாக்கா உயிரெழுத்துலேயும் ஸ்டார்ட் ஆகிருக்கு, உயிர்மை எழுத்துலேயும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது கொடுப்போம்? உயிரெழுத்து தான் கொடுப்போம். ஆனால் உயிரெழுத்துல ஆளே 2 வார்த்தை இருக்குது. அப்போது என்ன ஃபஸ்ட்டு போடலாம்? அடுத்து 2வது வார்த்தையை பார்ப்போம். இங்கே டா இருக்குது, இங்கே வா இருக்குது. அப்போ கா ஞா சா ஞா டாக்கு அப்புறம் தான் வா வருது. அப்போ இதான் ஃபஸ்ட்டு போடணும். அப்போ அடவி அவள். அடுத்தது பார்க்குறோம் கா ஞா சா, ஓகேங்களா? சாக்கு அப்புறம் தான் வந்து பா வரும். இப்போ சாலை வந்து இங்கே சூ இருக்குது, இங்கே சே இருக்குது. இது எது போடணும் அப்படின்னாக்கா அ ஆ இ உ ஊ, சரிங்களா? அப்போ ஊக்கு அப்புறம் தான் ஏ வரும், ஆமாங்களா? அப்போ ஃபஸ்ட்டு சுவல், அடுத்தது சே, ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க அகரவரிசையில் தான் கொடுத்துருக்காங்களே, ஓகேங்களா? ஸோ பழனம் உறவு, ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து 2மே பாவரிசையில் இருக்குது. ஆனால் வந்து ஆக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் ஊ வரிசைக்கு கொடுக்கணும். ஸோ இது கொடுத்துருக்குன்றது நமக்கு அகரவரிசையில் தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே. ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இயல் 2 என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. திறன் அறிவோம். உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். பாரதியின் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை?
ஸோ இதில் வந்து முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகை. சரிங்களா? மோனை எதுகை வந்திருக்கு, ப்ளஸ் வந்து ஏய்பும் வந்திருக்கு, கிரோம்ன்ற மாதிரி வந்திருக்கு. ஆனால் இங்கே ஆப்ஷனில் வந்து மோனை எதுகை ஏய்புன்றது இல்லைன்றதுனால நம்ம வந்து மோனை எதுகை மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகின்றோம். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது பெருமை. அது வந்து ஆக்சுவலி வந்து 2ஆம் இடம் கிடையாது, முதலிடம் வகிக்கின்றது. காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் நம்முடைய தமிழர்கள். சரி, இதில் வந்து கூற்று 1 மற்றும் 3 வந்து நமக்கு சரியானது. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் 2024 நடந்த எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான் இது. அதில் வந்து இந்த காற்றாலை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? ஸோ இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகின்றது. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா கிடையாது, காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் வைக்கின்றது. அப்போ கூற்று சரி, காரணம் தெரியல. ஸோ இது ரிலேட்டடாக வச்சு நமக்கு வந்து எக்ஸாமில் கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால் புக் பேக்குன்றது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, பாடு இமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது அப்படின்னாக்கா கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். பாடு இமிழ் பனிக்கடல் பருகி அப்படின்னாக்கா கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். பெரிய மீசை சிரித்தார், இது வந்து என்னது? ஒரு அன்மொழி தொகை. அதாவது என்ன அப்படின்னாக்கா பெரிய மீசையுடைய நபர் சிரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ இதில் வந்து நமக்கு ஷார்ட்டாக பெரிய மீசை சிரித்தார்ன்றதுனால இது வந்து ஒரு அன்மொழி தொகை ஆகும். அடுத்தது கொண்டல் அப்படின்னாக்கா கிழக்கு, கொண்டல்னா கிழக்கு. அடுத்தது கோடைனா மேற்கு, கரெக்டுங்களா? அடுத்து வடக்கு, வாடைனா வடக்கு. அடுத்தது தென்றல் அப்படின்னாக்கா கிழக்கு. சரிங்களா? ஸோ தென்றல்னா தெற்கு. ஸோ 3 1 4 2. ஓகேங்களா? நமக்கு உயிர் காற்று, காற்றுக்கு வரம் மரம், மரங்களை வெட்டி எரியாமல் நட்டு வளர்ப்போம். இது போன்ற உலக காற்று விழிப்புணர்வுக்கான 2 முழக்கங்களை தொடரில் எழுதுக. நமக்கு இந்த மாதிரி குருவினா கொடுத்துட்டு நமக்கு வந்து கொடுத்துருவோம். பார்த்தீங்களா? இந்த சென்டென்ஸ்லாம் ஒரு ரீடு விட்டுட்டு போயிடுங்க. சரிங்களா? நமக்கு உயிர் காற்று, காற்றுக்கு வரம் மரம், மரங்களை வெட்டி எரியாமல் நட்டு வளர்ப்போம். இதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரீடாச்சும் நீங்கள் விட்டுட்டு போயிடணும். சரிங்களா? இந்த புக்குக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே அப்படியே ஒரு ரீடு கண்டிப்பாக நீங்கள் விட்டுடுங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது இது வந்து கண்ணதாசனுடைய பாடல். ஸோ நமக்கு சிலபஸில் கண்ணதாசன் இருக்காருங்களா? ஆமாம், நமக்கு சிலபஸில் கண்ணதாசன் இருப்பார் பாருங்கள். இது இருக்காருங்களா கண்ணதாசன்? ஓகேங்களா? ஸோ கண்ணதாசன் பற்றி நமக்கு சிலபஸில் இருக்குது. அப்போ அவருடைய பாடல் வரிகள் நம்ம படிச்சிக்கணும். இதெல்லாம் நான் உங்களுக்கு டாபிக் வைஸ் போடுறப்ப இந்த பாடலாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள். ஸோ அந்த இடம் காற்றை வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது. மொழி ஆளுவங்களும் எப்பயுமே ஒரு பாடல் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அந்த இடம் காற்றை வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது, ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றை நீதான். சரிங்களா? ஸோ இதை நமக்கு வந்து ப்ரீவியஸில் கேட்டிருந்தாங்களா? இந்த பாடல் கொடுத்துட்டு இங்கே விடுபட்ட வார்த்தை அந்த சொற்களை வந்து இணைத்து சொற்பொருள் அதை வந்து வாக்கியம் அமைப்பு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு ஆப்ஷனில் இதுதான் நமக்கு வந்து ஆன்சராக இருந்துச்சு. கரெக்டுங்களா? ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு புக்குக்கு பின்னாடி அந்த மொழியாளும் பகுதியில் உள்ள பாடல்களை நீங்கள் படிச்சுக்கோங்க. நமக்கு விடுபட்ட வார்த்தை அந்த மாதிரி நமக்கு வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்தது இன்சொல்னா பண்பு தொகை. ஓகே, இன்சொல்னா பண்பு தொகை. அடுத்தது பாருங்கள். ஸோ இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக படிச்சுட்டு, ஏன்னா நான் எல்லாத்தையும் நான் ரீட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நான் வந்து அந்த கொஸ்டின் ஆன்சருக்கு மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். மற்ற எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக புக்குன்றது ரீட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது ஸோ அகராதி. ஓகேங்களா? ஸோ அகராதின்றது நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணிவிடுவீங்க. எப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதுலேயும் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா அகர வரிசையில் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அடுத்தது இங்கே கா வரிசையில் கா இருக்குது, இங்கே கோ இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் காக்கு தான் கொடுப்போம். அடுத்தது கொடுவாய், அடுத்தது தான் திருவில். சரிங்களா? ஓகே இயல் 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது பாருங்கள், இயல் 3 என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். திறனறிவோம். இதில் பாருங்கள், பின்வருவனற்றுள் முறையான தொடர் எது? தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. ஸோ சொற்றொடர்கள் வந்து ஒழுங்கமைத்து கரெக்டாக அமைக்கின்ற மாதிரி கொடுப்பாங்களா? அதில் இருந்து நமக்கு இது கவர் ஆகிடும். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. மற்ற 3மே நமக்கு சென்டென்ஸ்ன்றது கரெக்டாக ஃபார்ம் ஆகிருக்காது. ஸோ இதுதான் வந்து ஒரு முறையான தொடராகும். சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா சிற்றூர். ஓகேங்களா? ஸோ பாக்கம் அப்படின்னாக்கா என்னது? சிற்றூர் ஆகும். அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்தி காரணமாக இருப்பது எது அப்படின்னாக்கா வேற்றுமை உறுப்பு. ஏன்னா இங்கே வந்து கூன்ற 4ஆம் வேற்றுமை உறுப்பும் அதுன்ற 6ஆம் வேற்றுமை உறுப்பும் ஐ ஆல் கூ இன் அது. கரெக்டுங்களா? ஸோ அதுன்ற 6ஆம் வேற்றுமை உறுப்பும் நமக்கு வந்து அந்த சொற்றொடருடைய பொருளை வந்து வேறுபடுத்தி காட்டுறது காரணமாக இருப்பது இந்த வேற்றுமை உறுப்புகள் தான்.
அடுத்தது காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமை பற்றி கூடுகின்ற நூலாகும். விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இந்த செய்தி உணர்த்தும் விருந்து போற்ற நிலை என்பது இன்மையிலும் விருந்து. ஓகேங்களா மேம்? இதெல்லாம் புறநானூறு ஆச்சு, நமக்கு சிலபஸில் இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஆனால் நமக்கு வந்து புக் பேக் ரிலேட்டடாக உள்ள கண்டென்ட்ன்றது நமக்கு ஏதோ ஒரு டாபிக் ரிலேட்டடாக வந்து வச்சிடுறாங்க. அதனால தான் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரீடு விட்டுக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள். சரி, அதுவும் மெயினாக இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அப்படியே என்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் அப்படியே ஒரு ரீடு விட்டுடுங்க. படிக்காமல் போயிடாதீங்க, படிங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது மொழி ஆல்பமில் இங்கே வந்து ஒரு சர்க்கரை பொங்கல் ரிலேட்டடாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ சுழன்றும் வேர்ப்பினது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை, திருவள்ளுவர் சொல்லியிருப்பாருங்களா? ஓகே, ஸோ இங்கே வந்து பழமொழிகளை நிறைவு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்புறம் உப்பிட்டவரை எல்லளவு நினைவு சொல்லுவோமா? உப்பில்லா பண்டம் பாழ் அப்படின்னு சொல்லுவோமா? ஓகே, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம இது ஃபார்ம் பண்ணுறது. பட் ஆனால் நமக்கு வந்து பழமொழின்றது நமக்கு வந்து அதுக்கு கரெக்டான என்ன அர்த்தம் சொல்லுது அப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள். இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. ஸோ இங்கே சிலை சீல்னு இருக்கா? ஸோ சிலையை திரைச்சீலையால் மறைத்திருக்கிறார்கள். ஓகேங்களா? ஸோ குறில் நெடில் வேறுபாடு. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து சிலை, இங்கே திரைச்சீலை. அப்போ அந்த சிலை சீலை எங்கே வந்து போடணுன்றது நமக்கு இங்கே தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது அகராதி. இது நமக்கு கண்டிப்பாக நீங்கள் நல்லாவே பண்ணிவிடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அகர வரிசையில் இருக்கான்னு பார்க்கணும். அகர வரிசைல்னுச்சுனாக்கா அதில் அ ஆ இ அந்த ஆர்டரில் எழுதணும். சப்போஸ் வந்து அகர வரிசையிலே இருக்க உயிர்மை எழுத்தில் இருக்குனாக்கா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அகர வரிசைக்கும் அடுத்த ப்ரிஃபரன்ஸ் வந்து உயிர்மை எழுத்தும் கொடுக்கணும். ஓகேங்களா? முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுனாக்கா செகண்ட் எழுத்துக்கு போயிடணும். அதில் வந்து என்ன வந்து ஃபஸ்ட்டு வருன்றது நம்ம பார்த்து கம்பேர் பண்ணி போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ அகர வரிசைன்றது நான் உங்களுக்கு தனியாகவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து எனக்கு தெரியணும் அப்படின்றவங்க நீங்கள் அதுக்கான வீடியோவை போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புரிதல்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ இவ்வளோ தான் நமக்கு வந்து இதில் இயல் 3. அடுத்தது இயல் 4 என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, எங்கே பாருங்கள். திறனறிவும். ஸோ உனதருளை பார்ப்பன் அடியனே அப்படின்ற மாதிரி இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் சொல்லியிருப்பார். உனதருளை பார்ப்பேன் அடியனே. குரூப் 2 2024 கேட்டாங்களா? உனதருள் பார்ப்பேன் அடியனே இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? தலைப்புக்கும் குறிப்புக்கும் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. ஓகே, செயற்கை நுண்ணறிவு. குறிப்புகள். கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வை திருப்புகின்றது. திறன்பேசியில் உள்ள வரைபடம் போக்குவரத்துக்கு சுருக்கமான வழியை காண்பிக்கின்றது. ஸோ தலைப்புக்கு பொருத்தமான குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? ஸோ செயற்கை நுண்ணறிவுன்றது கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வை திருப்புகின்றது. திறன்பேசியில் உள்ள வரைபடம் போக்குவரத்துக்கு சுருக்கமான வழியை காண்பிக்கின்றது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது நமக்கு வந்து நிறைய விஷயத்தில் யூஸ் ஆகுதுன்றது தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த தலைப்புக்கு ஏற்ற ஒரு குறிப்பு தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள். பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கின்ற அப்படின்னாக்கா, விசும்புனா வானம், இசைனா பேரொளி. குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டமா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகின்றார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகின்றார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வழுவமைதி என்ன அப்படின்னாக்கா, பால் வழுவமைதி. ஏன்னா வித்துவ கோட்டம்மா, அதாவது பெருமாளை வந்து அவர் வந்து ஒரு ஆண் சாமி. ஓகேங்களா? அவர் வந்து நம்ம வந்து என்னென்னு சொல்கிறாங்க, அம்மா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பெண்பாலை வச்சு சொல்கிறாங்க. அப்போ அங்கே வந்து ஒரு வழுவமைதி இருக்குது. என்ன வழுவமைதி? பால் வழுவமைதி. வழுவமைதினாலே அது தவறாகவே இருந்தாலும் சரியானதாக ஏற்றுக்கொள்ளப்படுவதுதான் வழுவமைதி. அப்போ இங்கே என்ன வழு இருக்குது? பால் வழுவமைதி. அடுத்தது பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். ஸோ இங்கே பூனைன்றது ஒரு அக்ரிணை. பூனையார் அப்படின்ற மாதிரி ஒரு நபரை சொல்கிறாங்க. அப்போது ஒரு உயர்திணைக்கு வந்து ஒரு அக்ரிணையை வந்து ஊமையை வச்சு சொல்கிறாங்க. அப்படின்றப்ப அது வந்து என்னவாக இருக்குது? ஒரு திணை. ஓகேங்களா? திணை வழு அமைதியாக இருக்குது. ஸோ இது தவறாகவே இருந்தாலும் சரியானதாக ஏற்றுக்கொள்ளப்படுவதால் வழுவமைதி என்று அழைக்கப்படுகின்றன. இதில் என்ன வழு இருக்குனாக்கா திணை. ஏன்னா இது பூனைன்றது அக்ரிணை, ஒரு நபர் வந்து உயர்திணை. அப்போது ஒரு அக்ரிணையை வந்து உயர்திணைக்கு ஊமைப்படுத்தி சொல்கிறாங்க. அப்போ இது திணை வழுவமைதி. பாரத் ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் என்ன அப்படின்னாக்கா இலா.
ஓகே, அடுத்தது பாருங்கள். ஸோ இங்கே மொழி ஆழ்வோம் இதில் வந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த பாடல் அப்படின்றத நீங்கள் அப்படியே ஒரு ரீட் விட்டுக்கோங்க, சரிங்களா? கண்டிப்பாக இந்த புக்குன்றது நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். நல்லா படிச்சுட்டு போயிடுங்க. படிச்சுட்டு மீன்ஸ் என்னென்னாக்கா மனப்பாடம் பண்ணாதீங்க. அப்படியே போகிற போக்கில் கிடைக்கிற டைம் அப்போலாம் அப்படியே ஒரு ரீடு விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா, அந்த நீங்கள் படித்த விஷயன்றது உங்களுக்கு எக்ஸாமில் சப்போஸ் இந்தலேருந்து ஏதாவது ஒரு லைன் கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளோவோடையே உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ன்றது உங்களுக்கு கூட வந்துடும். அது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது, சரிங்களா? இங்கே பாருங்கள், காகத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா? ஸோ வல்லின ஒற்றை இட்டும் நீக்கும் எழுதுக. இது எப்படி எதுலாம் அப்படின்னாக்கா, காகத்திற்கு காது உண்டு, காது கேட்கும். ஸோ இங்கே வந்து ஒரு வல்லினம் மிகும், ஓகேங்களா? ஓகே, அடுத்தது வந்து இரு சொற்களை பயன்படுத்தி தொடரமைக்க கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க? பாதி தெரியாத இயற்கை காடுகளில் பயணிக்க செயற்கை கருவிகள் பயன்படுகின்றன. ஓகே, அடுத்தது இந்த பத்தியை படித்து பதில் தருக. இது நம்ம வந்து கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். என்னன்னாக்கா நமக்கு ஒரு பேரா கொடுத்துருவாங்க. அந்த பேரா கொடுத்துட்டு அது ரிலேட்டட் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக ஆன்சர்ன்றது நம்ம இந்த பேராவில் பார்த்து நம்ம வந்து நோட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து எத்தனை கொஸ்டின் சொல்லியிருக்காங்க? இதுலேருந்தே நமக்கு 5 கொஸ்டின் கன்ஃபார்ம் வரப்போகுது, ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து ஷியோராக நாம் 5 கொஸ்டின்றதை அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது பாரதியாரோட பாடல் வரிகள் இருக்குது, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது இங்கே என்ன இருக்குது? தொடரை படித்து விடையை கண்டறிக. ஸோ நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் என்ன, ஓகேங்களா? ஸோ என்னன்னாக்கா கூடிட்டு எடுத்து நிரப்புக. சிலபஸில் நமக்கு எங்கே இருக்குது? ஸோ இங்கே என்ன இருக்குமா? கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நம்ம வந்து என்ன எழுதணுமோ அதை நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணிடணும். நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் என்பது கற்றல். விதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை கரு. அடுத்தது கல் சிலை ஆகுமெனில் நெல் சோறு ஆகும். குரலிலிருந்து பேச்சு எனில் விரலிலிருந்து எழுத்து. மீன் இருப்பது நீரில், தேன் இருப்பது பூவில். ஸோ இதெல்லாமே நமக்கு ப்ராக்கெட்டில் கொடுத்துருவாங்க. நமக்கு சரியான ஒரு வார்த்தை என்ன வந்து நம்ம கரெக்டாக அந்த இடத்துல பொருத்தி எழுதணும், ஓகேங்களா? அடுத்தது மீளா துயர் அப்படின்றதுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னாக்கா மீண்ட இன்பம். மீளா துயர் அப்படின்னாக்கா மீண்ட இன்பம், ஓகேங்களா? ஓகே, அடுத்தது அகராதி, ஓகேங்களா? ஸோ இது அப்படியே நமக்கு அகர வயசில் தான் இருக்குது பாருங்கள். ஓகே, அடுத்தது ஃபஸ்ட்டு வா தான் வரும், அடுத்தது ரா வரும், ஓகே, அடுத்தது ஊ, அடுத்து கா வயசில் 2 இருக்குது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு எது வரணும்னாக்கா நம்ம 2ஆவது எழுத்து பார்க்கணும். இங்கே ஞா இருக்குது, இங்கே நா இருக்குது. அப்போ ஞா தான் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ நமக்கு இது அகர வரிசையில் அப்படியே இருக்குது, ஓகேங்களா? ஓகே, கலை சொல்லலாம் நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்டேன் நான். அடுத்தது இயல் 5 பார்க்கலாமா? ஓகே, இயல் 5 பாருங்கள். மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் ஏத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தி என்ன அப்படின்னாக்கா சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது பற்றி சொல்லுது. மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் ஏத்தும் அப்படின்ற சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு என்ன செய்தி உணர்த்துது அப்படின்னாக்கா சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்ததுன்றதை சொல்லுது. அடுத்து அருந்துணை எப்படி பிரிக்கலாம்? அருமை கூட்டல் துணை. அருந்துணை என்பதை அருமை கூட்டல் துணை, ஈறுபோதல் இனமிகள் என்ற அடிப்படையில் அருந்துணை என்று புணர்ந்திருக்கும். இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டது ஒரு அரியாவினா. ஏன்னா அவருக்கு தெரியாது இங்கே நிற்குமான்றது வழிப்போக்கர் தெரியுமானாக்கா தெரியாது. அப்போ அது அரியாவினா. அதோ அங்கே நிற்கும் அப்படின்றது வந்து சுட்டி சொல்கிறாங்க, அப்போ சுட்டு விடை. ஓகே, அடுத்தது அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திரளை அப்படின்னாக்கா இந்த அடிகள் குறிப்பிடுவது எதை பற்றினாக்கா கல்வி. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திரளை. இது வந்து நீதி வெண்பால செய்குத்தின் பாவலர் வந்து பாடியிருப்பார். இதில் வந்து எதை பற்றி சொல்லியிருப்பாங்கனாக்கா கல்வியை பற்றி சொல்லியிருப்பாங்க. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னன், இடைக்காடனும் அன்பு வைத்தவர் இறைவன். இதெல்லாம் எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா புக்கு உள்ளே இருக்கிற அந்த லெசன்லாம் நீங்கள் படித்தா மட்டும் தான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர்ன்றது தெரியும், ஓகேங்களா? ஸோ நான் புக் பேக் ஆன்சர் மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன். நீங்கள் லெசன்ன்றதை கண்டிப்பாக படிச்சுட்டே வரணும், ஓகேங்களா? ஓகே, அடுத்தது ஸோ இங்கே பாருங்கள், இதுக்கு அடுத்தது வந்து நமக்கு வந்து இது பின்னாடி வந்து நமக்கு வந்து இதெல்லாம் பார்த்துருந்தோம், ஓகேங்களா? கலைச்சொல்லாக்கம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்துருப்போம். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகின் கற்கை நன்றே என்கிறது வெற்றி இருக்கை. ஸோ நமக்கு இதை கொடுத்துட்டு சரியான நிறுத்தற் குறிகளை இடுக அப்படின்ற மாதிரி கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ நிறுத்தற் குறிகள்ன்றது நமக்கு வந்து புக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து நிறைய பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இந்த புக்குக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா?
இதில் உள்ள கண்டென்ட்டு, இதில் உள்ள கோட்ஸ்ன்றது நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் எதுக்கு சொல்கிறேன்றது நான் உங்களுக்கு தெளிவாக அப்புறம் சொல்கிறேன் பாருங்கள். கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. ஸோ இங்கே வந்து ஒற்றை மேற்கோள் குறியிடணும் என்கிறது வெற்றி வேர்க்கை. நமக்கு இதையே கொடுத்துட்டு நிறுத்தற் குறிகளை எடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரிங்களா? இங்கே பாருங்கள், செம்மொழி தமிழுக்கு வளம் சேர்க்கும் மொழிபெயர்ப்புகளை என்ற தலைப்பில் வார இதழ் ஒன்றுக்கு நடுப்பக்க கட்டுரை எழுதுக. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இதுக்கு மட்டும் வந்து ஒற்றை மேற்கோள் குறி எழுதணும். ஓகேங்களா? அடுத்தது ஸோ தொடர். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும். அருணா ஓடினால், அப்புறமேட்டுக்கா ஓடிய அருணா, அடுத்து ஊழ வந்தாக்கா வினையச்சு தொடர், ஆச்சரிக்கை வந்தாக்கா அது வந்து ஒரு வெளித்தொடர். வேற்றுமை தொடர்னாலே வந்து ஐயாளுக்கு இன்னது அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு வேற்றுமை உருவம் அங்கே வந்திருக்கும். சரிங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள், தொடர்களில் உள்ள எழுவாயை செழுமை செய்க. ஸோ கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான், அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? நமக்கு இந்த குரூப் 2 2024 நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. என்ன கேட்டிருப்போம் அப்படின்னாக்கா, இங்கே பாருங்கள், அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான், இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இங்கே வந்து இது வந்து எவ்வகை வாக்கியம்னு கொடுத்துருக்காங்க. தொடர்களில் உள்ள எழுவாயை செழுமை செய்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன வாக்கியம்ன்ற மாதிரி நமக்கு வந்து கண்டென்ட் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, இதை மட்டும் ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு இதில் வந்து என்ன வாக்கியம் இருக்குது, இது வந்து என்ன வாக்கியம் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கொஸ்டினை கேட்டாங்க. கரெக்டுங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு நெடுவினா கொஸ்டினாக ஒரு வந்து கேட்டு வச்சுருக்காங்க. இதுலேருந்து நமக்கு இந்த 2 லைன் கொடுத்துட்டு இதில் வந்து என்ன சரியான நிறுத்தற் குறிகள் இட்டு எழுதுக அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு உதாரணம் தான் இது. ஓகேங்களா ஆஃபீஸர்? இங்கே வந்து இப்போது கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். ஸோ இங்கே இந்த எழுவாய் இருக்காங்களா, இந்த எழுவாயை வந்து செழுமை செய்கன்னு சொல்கிறாங்க. அப்போது அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான், இப்படி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சென்டென்ஸை மட்டும் நமக்கு வந்து எடுத்துக்கிட்டு இது எவ்வகை வாக்கியம் அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க. அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். ஸோ இது பயின்றுவதில் வாக்கியம், இது என்ன வாக்கியம் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா தன்வினை. ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். ஸோ இறைவன் நீங்கினான் அப்படின்னு வரும்போதே நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிடும், தன்வினை தெரிஞ்சிடும். ஆனால் இங்கே வந்து கடம்பவனத்தை அப்படின்ற மாதிரி இருக்கே, ஐ வருதே. அப்போ ஐ வந்ததுனால அது வந்து ஒரு செய்வினையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யோசிப்போம். அதுக்கப்புறமேட்டுக்காக தான் நமக்கு வந்து செய்வினைக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்ன இருக்குது? செய்வினைனாலே ஃபஸ்ட்டு எழுவாய் வரணும், அதுக்கப்புறமேட்டுக்கா செய்படு பொருள், அதுக்கப்புறம் தான் பயனிலை வரணும். எழுவாய் எங்கே இருக்காரு? இங்கே இருக்காரு. எழுவாய் எங்கே இருக்காரு? இங்கே இருக்கார். இறைவன் நீங்கினான் அப்படின்ற மாதிரி இங்கே போயிட்டார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது? ஒரு செய்படு பொருள் தான் இங்கே இருக்குது. கரெக்டுங்களா? செய்படு பொருள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எழுவாய் இருக்குது, அதுக்கப்புறம் தான் பயனிலை இருக்குது. ஆனால் மேம் செய்பாட்டு வினைனால நம்ம இந்த மாதிரி வந்து செய்படு பொருள் வரும், அப்புறம் எழுவாய் வரும், அப்புறம் பயனிலை வரும், அப்போ இது செய்பாட்டு வினை தானே அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. நமக்கு இங்கே வந்து ஐ என்ற வேற்றுமை உருபு இருக்குது. செய்பாட்டு வினையாக இருந்துச்சுனாக்கா ஆள் அப்படின்ற மாதிரி வரணும். அதனால் கண்டிப்பாக இது இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிடும். சரி, ஓகே. அப்போ செய்வினைனா நமக்கு ஃபஸ்ட்டு எழுவாய், அதுக்கப்புறம் தான் செய்படு பொருள், அதுக்கப்புறம் தான் பயனிலை வரணும். ஓகேங்களா? ஸோ நீங்கினான்னு பார்த்ததுமே நமக்கு தன்வினை தெரிஞ்சிச்சு. ஆனால் கடம்பவனத்தை விட்டு நீங்கினான், அப்போ ஐன்றது வெளிப்படையாக வந்திருக்கா, அப்போ இது செய்வினையா அப்படின்ற மாதிரி யோசிப்போம். யோசிச்சுட்டு நம்ம அதுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எழுவாய் வரணும், அதுக்கப்புறம் தான் செய்படு பொருள், அதுக்கப்புறம் தான் பயனிலை அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியணும். ஆனால் இங்கே அந்த ஆர்டரில் இருக்கா? ஆனால் இல்லை. அப்போ கன்ஃபார்மாக இது ஒரு தன்வினைன்னு தான் சொல்லிட்டு நம்ம இதை ஆன்சர் மார்க் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா தன்வினை வாக்கியம். ஓகேங்களா? ஸோ நமக்கு புக்குக்கு வெளியில் புக் பேக்கில் இருக்கிற ஒரு வரிகள் கொடுத்துட்டு அது வந்து நமக்கு சிலபஸில் உள்ள ஏதாவது ஒரு கொஸ்டின் டைப்பில் வந்து நமக்கு கேட்டுருவாங்க. அதனால தான் நீங்கள் புக்கை நல்லா பின்னாடி உள்ள கண்டென்ட்டெல்லாம் கண்டிப்பாக ஒரு ரீடாச்சு விட்டுடுங்கன்னு நான் சொல்கிறேனே. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து நமக்கு வந்து சரியான அந்த கோடிட்ட இடம். ஓகேங்களா? கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து எது வரணுன்றத நமக்கு வந்து இங்கே வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருவாங்க. அதில் வந்து நீங்கள் கரெக்டாக பொருத்தி எழுதணும். கரெக்டுங்களா? ஸோ இங்கே என்ன இருக்குது? நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் புதையல் யாவும் அரசுக்கே சொந்தம், நெகிழி பொருட்களை மண்ணுக்கு அடியில் புதைத்தல் நிலத்தடி நீர் வளத்தை குன்றச் செய்யும். இது அப்படியே நாம் பார்த்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் 2024 கேட்டிருந்தாங்க. சரிங்களா? 2024 எக்ஸாமில்
இந்த லைனை இந்த கொஸ்டினை அப்படியே கொடுத்துட்டு சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ காட்டு விலங்குகளை சுடுதல் தடை செய்யப்பட்டுள்ளது. செய்த தவறுகளை சுட்டல் என்பது திருந்த உதவுகின்ற. சுட்டல் அப்படின்னாக்கா சுட்டி காட்டுதல். அது வந்து ஓரளவுக்கு வந்து திருந்துவதற்கான ஒரு வழியாக இருக்கும். காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கின்றது. கைகளின் நேர்த்தியான தொடுதல் என்பது பூக்களை மாலையாக்குகின்றது. ஸோ எந்த வார்த்தையை எந்த இடத்துல போடணுன்றது நமக்கு வந்து அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும். பசுமையான காட்சியை காணுதல் என்பது கண்ணுக்கு நல்லது. பொது வாழ்வில் நடித்தல் கூடாது. நடிப்பில் அவரை மிஞ்ச ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து அகர வரிசையில் எப்படி எழுதலாம்? ஸோ பார்க்குறோம், நமக்கு வந்து உயிர் எழுத்துலேயும் இருக்குது, உயிர்மை எழுத்துலேயும் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு உயிர் எழுத்து பார்க்குறோம். இங்கே ஆ இருக்குது, இங்கே ஆ இருக்குது. ஓகே, அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? செகண்ட் லெட்டர் பார்ப்போம். இங்கே கா இருக்குது, இங்கே டி இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இது வரும் அகராதி, அடுத்தது அடிச்சுவடு. ஓகே, அடுத்தது வந்து தா வரிசையில் ஒன்று தான் இருக்குது, மா வரிசையில் 2 இருக்குது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவோம்? கா ஞா சா ஞா டா நா தா நா பா மா. ஓகேங்களா? ஸோ தாக்கு அப்புறம்தான் பா வருது. ஓகேங்களா? தாக்கு அப்புறம்தான் மா வருது. அப்போது இதுதான் வந்து 3. அடுத்தது 4வது வந்து இதுவும் மாலை இருக்குது, இதுவும் மாலை இருக்குது. அடுத்து என்ன பண்ணுவோம்? செகண்ட் லெட்டர் பார்ப்போம். இங்கே நா இருக்குது, இங்கே ரூ இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ கண்டிப்பாக நமக்கு இதுதான் வந்து நமக்கு வரும். ஏன்னா நான்றது நமக்கு வந்து கடைசி லெட்டரு. கரெக்டுங்களா? அப்போ இதுதான் நமக்கு 4th, அடுத்து இதுதான் 5th. இப்படி தான் நீங்கள் அகர வரிசைன்றது பார்க்கணும். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, அடுத்தது இப்போ இயல் 6 பார்க்கலாம். இங்கே பாருங்க, குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி, மருதம், நெய்தல், இது 3மே வந்து நமக்கு வந்து குளிர்காலத்தை வந்து பெரும்பொழுதாக கொண்டது. ஓகேங்களா? ஸோ குளிர்காலம் என்பது குறிஞ்சிக்கும் வரும், மருதம் நெய்தல். ஏன்னா வந்து மருதம் நெய்தல் அப்படின்றது 6 பெரும்பொழுதுகளும் வந்துடும். மருதம் நெய்தலுக்கு 6 பெரும்பொழுதுகளும் வந்துடும். குறிஞ்சிக்கு குளிர்காலம் அப்படின்றது வரும். ஸோ குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் அப்படின்னாக்கா குறிஞ்சி, மருதம், நெய்தல். அடுத்தது ஒயிலாட்டத்தில் 2 வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செய்பாட்டு வினை தொடர் என்ன? ஸோ செய்பாட்டு வினைனாலே என்னது? படுகிறது அப்படின்னு வருமா? ஸோ ஒயிலாட்டம் 2 வரிசையில் நின்று ஆடப்படுகின்றது. ஒயிலாட்டம். ஓகேங்களா? செய்படு பொருள் 2 வரிசையில் நின்று ஆடப்படுகிறது, பயனில்லை. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், மலர்கள் தரையில் நழுவும் எப்பொழுது அப்படின்னாக்கா தளர பிணைத்தால். மலர்கள் அப்படின்றது எப்போ தரையில் நழுவும் அப்படின்னாக்கா நல்லா தளர பிணைத்தால். கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இத்தொடருக்கான வினா என்ன அப்படின்னாக்கா கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன? அங்கு வறுமை இல்லாததுனால் அங்கே வந்து கொடை அப்படின்றதுக்கே வேலை கிடையாது. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே வந்து நல்லா சொத்து எல்லாமே இருக்குது. அப்படின்றப்ப எல்லா தேவையும் இருக்குது, அவங்கக்கிட்ட எல்லா பொருளுமே வந்து அவங்கக்கிட்ட ஓனாக இருக்குன்றப்ப அங்கே வந்து ஒரு கொடைன்னு ஒன்றும் அவசியமே இல்லை. ஓகேங்களா? ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த குருவினான்னு கொடுத்துருக்க இதெல்லாம் வந்து ஒரு ரீடு விட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் அப்படியே நம்ம கொடுத்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து சரியாக நிறுத்தற் குறிகள் இட்டு எழுதுக அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்தது மொழி ஆல்பமில் கண்டிப்பாக ஒரு பாடல் கொடுத்துருவாங்க. அந்த பாடலையும் கண்டிப்பாக படிச்சுடுங்க. சரிங்களா ஆஃபீஸர்? இங்கே என்ன இருக்குது? தொடர்களை அறிவோம். ஸோ ஒரு தனி தொடர் அப்படின்னாக்கா ஓர் எழுவாயோ பல எழுவாயோ வந்து ஒரே பயனிலை கொண்டு அமையும். அதுதான் தனி சொற்றொடர். தனி சொற்றொடர் அப்படின்னாக்கா ஒன்று ஒரு எழுவாய், இல்லைன்னா நிறைய பேர் சேர்ந்து ஒரே பயனிலை கொண்டு அமையும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், மேரி பேருந்திற்காக காத்திருந்தார். ஓகே, மேரியும் கனகாவும் பேருந்தில் ஏறினர். சரிங்களா? அப்போது ஒரு எழுவாய் ஒரு பயனிலை. இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் இருக்காங்க. ஸோ பல எழுவாய் ஒரு பயனிலை. ஏன்னா அவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்க? ஒரே பயனிலை தான், பேருந்தில் ஏறினார். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், தொடர் சொற்றொடர். தொடர் சொற்றொடர் அப்படின்னாக்கா ஒன்றுக்கும் மேற்பட்ட பயனிலைகள் கொண்டு இருக்கும். அதாவது இங்கே பாருங்கள், இனிய நிலா பேச்சு போட்டியில் பங்கேற்றார், வெற்றி பெற்றார், பரிசை தட்டி சென்றார். அப்போது என்ன அப்படின்னாக்கா ஒரு எழுவாய் நிறைய பயனிலைகள் கொண்டு முடியுது. அவங்க வந்து பேச்சு போட்டியில் பங்கேற்றிருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்க, பரிசை தட்டி சென்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பயனிலை வந்து இருக்குது. அதுதான் என்னது? தொடர் சொற்றொடர். இதை நமக்கு அப்படியே கொடுத்துட்டு சரியான நிறுத்தற் குறிகள் எடுகன்னு கேட்கவும் வாய்ப்புகள் இருக்குது. இனிய நிலா பேச்சு போட்டியில் பங்கேற்றார். அடுத்தது இதெல்லாமே முக்காறு புள்ளி. வெற்றி பெற்றார், பரிசை தட்டி சென்றார், ஃபுல் ஸ்டாப். அன்வர் அரங்கத்திற்கு வந்து நாடகம் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். ஓகேங்களா? ஸோ வந்து நாடகம் பார்த்து
மகிழ்ச்சி அடைந்தார். வந்து கமா நாடகம் பார்த்து கமா மகிழ்ச்சி அடைந்தார். ஓகேங்களா? ஸோ வினையெச்சத்துக்கு பின் நாம் என்ன பண்ணியிருக்கோம், கமா வரும்னு சொல்லிட்டு பார்த்துருந்துருப்போம். அடுத்தது கலவை சொற்றொடர். கலவை சொற்றொடர் பொறுத்த வரைக்கும் கருத்து வந்து முழுமை பெற்ற ஒரு முதன்மை தொடரும், கருத்து முழுமை பெறாத ஒரு துணை தொடரும் கலந்து வரும். இப்போ இங்கே பாருங்கள், மழை கொண்டிருந்தாலும் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். சரிங்களா? ஸோ மழை கொட்டி கொண்டிருந்தாலும் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். இதில் பள்ளிக்கு நடந்து வந்தான் என்பது முதன்மை தொடர். அதுக்கு துணை தொடர் என்னது, மழை கொட்டி கொண்டிருந்தாலும். அப்போ மெயினே இதுதான், பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். அதுதான் வந்து கரெக்டான ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. இங்கே வந்து முடிவே இல்லாமல், அதாவது முழுமை பெறவே இல்லை. மழை கொட்டி கொண்டிருந்தாலும் இது வந்து முழுமை பெற்றிருக்கனாக்கா முழுமை பெறவில்லை. சரிங்களா? அப்போ முழுமை பெற்ற ஒரு முதன்மை தொடரும் கருத்து முதன்மை அதாவது முழுமை பெறாத ஒரு துணை தொடரும் கலந்து வருவதான் என்னது, கலவை சொற்றொடர். ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள். இப்போது அழைப்பு மணி ஒலித்தது, கயல்விழி கதவை திறந்தார். சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு தனி சொற்றொடர். ஏன்னா அழைப்பு மணி ஒலித்தது அது வந்து ஒரு தனி சொற்றொடர். கயல்விழி கதவை திறந்தார் இது ஒரு தனி சொற்றொடர். கரெக்டுங்களா? இப்போது இதை வந்து எப்படி கலவை சொற்றொடர் மாற்றணும் அப்படின்னாக்கா, அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார். அப்போ இது வந்து ஒரு முதன்மை வாக்கியம், இது வந்து ஒரு முழுமை பெறாத ஒரு துணை வாக்கியம். இதுதான் நமக்கு ஒரு கலவை சொற்றொடர்னு சொல்லலாம். இங்கே பாருங்க, இன்னாசிரியர் புத்தகங்களை வரிசைப்படுத்தினார், அவற்றை புத்தக அடுக்குகளில் அடுக்கி வைத்தார், புத்தகங்களை கேட்டவருக்கு எடுத்து கொடுத்தார். இதை தொடர் சொற்றொடர் ஆக்குக. ஸோ தொடர் சொற்றொடர்னா என்ன, ஒரு எழுவாய் பல பயனிலை. அப்போ என்ன பண்ணும், வரிசைப்படுத்தினார் முக்காறு புள்ளி, அவற்றை புத்தக அடுக்குகளில் அடுக்கி வைத்தார் முக்காறு புள்ளி, புத்தகங்களை கேட்டு எடுத்து கொடுத்தார் ஃபுல் ஸ்டாப். இதான் நமக்கு தொடர் சொற்றொடர். ஓகேங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், ஒயிலாட்டத்தில் குழுவினர் ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டி கொண்டு காலில் சலங்கை அணிந்து கொண்டு கையில் ஒரு சிறு துணியை இசைக்கேற்ப வீசியும் ஆடுவர். இது வந்து நமக்கு வந்து என்னவா இருக்குது, ஒரு தொடர் சொற்றொடராக இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு ஒயிலாட்டத்தில் குழுவினர் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, முண்டாசு போல துணியை கட்டி கொண்டு கமா காலில் சலங்கை அணிந்து கொண்டு கமா கையில் சிறு துணியை இசைக்கேற்ப வீசியும் ஆடுவர். அப்போ இது வந்து நமக்கு வந்து ஒரு தொடர் சொற்றொடராக இருக்குது. இதை வந்து நாம் எப்படி வந்து தனி சொற்றொடராக மாற்றலாம் அப்படின்னாக்கா, அப்படியே ஒரு வார்த்தையும் நம்ம எழுதிக்கொண்டு தான். ஒயிலாட்டத்தில் குழுவினர் ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டி கொண்டனர், காலில் சலங்கை அணிந்து கொண்டனர், கையில் ஒரு சிறு துணியை இசைக்கேற்ப வீசியும் ஆடினர். அப்படின்ற மாதிரி தனித்தனியாக நம்ம எழுதுறது தான் தனி சொற்றொடர்னு சொல்லலாம். அடுத்து கலவை சொற்றொடராக மாற்றுக. கூத்து கலைஞர் பாடத் தொடங்கினார், கூடியிருந்த மக்கள் அமைதியாயினர். இது வந்து நமக்கு வந்து ஒரு தனி சொற்றொடராக இருக்காம். இது எப்படி கலவையை மாற்றலாம், கூத்து கலைஞர் பாடத் தொடங்கியதால் கூடியிருந்த மக்கள் அமைதியாயினர். சரிங்களா ஆஃபீஸர்? ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறி சட்டென நின்றவுடன் அறையில் உள்ளவர்கள் பேச்சு தடைப்பட்டது. இது எப்படி தனி சொற்றொடராக மாற்றலாம், ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறி சட்டென நின்றது, அறையில் உள்ளவர்கள் பேச்சு தடைப்பட்டது, நின்றது அப்படின்னு மட்டும் முடிச்சுட்டு அடுத்தது அறையில் உள்ளவர்கள் பேச்சு தடைப்பட்டது. இதுதான் தனித்தனியாக சொல்கிறது தான் தனி சொற்றொடர்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது நமக்கு வந்து இங்கே வந்து பிறமொழி சொற்களை தமிழ் சொற்களை மாற்றியது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு பேரை கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் நம்ம எல்லாமே பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா, கோல்டு பிஸ்கெட் பற்றி தான் பேசுகிறாங்க. சரிங்களா? ஸோ கோல்டு பிஸ்கெட்னால என்னது, தங்கக்கட்டி. கோல்டு பிஸ்கெட் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா தங்கக்கட்டி, அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்னா வந்து சோதனை, ரிப்பீட்னா மீண்டும் செய்கிறது. இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கோல்டு பிஸ்கெட் அப்படின்னாக்கா தங்கக்கட்டி. ஸோ நம்ம இதுவே கொடுத்து கேட்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. பார்த்தீங்களா? இது மட்டும் தனியாக இருக்குது. ஸோ இதை அப்படியே கொடுத்துட்டு கோல்டு பிஸ்கெட் என்பதற்கான தமிழ்ச்சொல் என்ன, தங்கக்கட்டி. ஓகேங்களா? இது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்தது பாருங்கள். ஓகே, அப்படியே இதையும் நமக்கு வந்து நிறுத்தற்குரிய மாதிரி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. பூக்களிடம் வசப்படுவது மனிதர்களே, பூக்களிடம் விழுவது மனிதர்களே அப்படின்ற மாதிரி நீண்டு வந்தாலே அங்கே ஆச்சரியக்குறி வரணும். சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, அடுத்தது இங்கே பாருங்கள், மொழியோடு விளையாடு. இங்கே தொடரில் விடுபட்ட வண்ணங்களை உங்களின் எண்ணங்களாக நிரப்புக. ஸோ வானம் கருக்க தொடங்கியது, மழை வரும் போல் இருக்கின்றது. அங்கே வந்து மேகம் வந்து நல்லா கருத்து போயிருக்கு. அப்போ வந்து கருத்தல். அனைவரின் பாராட்டுகளால் வெட்கத்தில் பாடலின் முகம் சிவந்தது. வெள்ளை மனம் உள்ளவரை அப்பாவி என்கிறோம். கண்ணுக்கு குளுமையாக இருக்கும் பச்சை புல்வெளிகளில் கதிரவனின் மஞ்சள் வெயில் பரவி கிடக்கின்றது. வெயிலில் அலையாதே உடல் கருக்கும். ஸோ அந்த வண்ணம் ரிலேட்டடான வார்த்தையை வந்து நம்ம வந்து நிரப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு வந்து இங்கே பாக்ஸில் கொடுத்துட்டாங்க. அதுக்கான கொஸ்டின் கொடுத்துட்டு
பொருத்தமானவற்றை சொற்பேட்டியில் கண்டு எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்க பாருங்கள். விரட்டாதீர்கள், பறவைக்கு மரம் வீடு. வெட்டாதீர்கள், மனிதருக்கு அவை தரும் மர வீடு. கரெக்டுங்களா? அடுத்தது, காலை ஒளியினில் மலரிதழ் அவிழும், சோலை பூவினில் வண்டிதழ் கவிழும், மலைமுகட்டில் மேகம் தங்கும், அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும், வாழ்க்கையில் தோற்பவை மீண்டும் வெல்லும், இதை தத்துவமாய் தோற்பாவை கூத்து சொல்லும், தெருக்கூத்தில் நடிகருக்கு கைத்தட்டலை விருது, அதில் வரும் காசு குறைந்தாலும் அதுவே அவர்களுடைய விருந்து. சரிங்களா? ஸோ நம்ம இதை பொறுத்த வரைக்கும் அந்த எந்த வார்த்தையை போட்டோன்னா அந்த சென்டென்ஸ் கரெக்டாக ஃபார்ம் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சாக்கா போதும் இதை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பாருங்கள். ஸோ அகரவரிசை கொடுத்துருக்காங்களா? அகரவரிசை பார்க்குறோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு உயிர் எழுத்து இருக்குது, உயிர் மையத்தில் இருக்குது. அப்போ வந்து இங்கேயும் யாருக்கு, இங்கேயும் யாருக்கு. அடுத்தது செகண்ட் எழுத்து பார்ப்போம். இங்கே கால் ஆரம்பிக்கு, இங்கே 4 ஆரம்பிக்கு. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு, இது செகண்டு. அடுத்தது ஊக்கு அப்புறம் தான் ஏ வருமா? அப்போ இது 3, இது 4, அப்புறம் ஃபைனலாக இது 5. சரிங்களா? ஓகே ஆஃபீஸர், இது நம்ம வந்து இயல் 6 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது இயல் 7 பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், சரியான அகரவரிசை தேர்ந்தெடுக்க. ஃபஸ்ட்டு உயிர் எழுத்து, அடுத்தது வந்து மண் மாடு. ஓகே. அடுத்தது மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பை அப்படின்றது, மாலவன் குன்றம்னா திருப்பதி, வேலவன் குன்றம்னா திருத்தணி. தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னாக்கா, நெறியோடு நின்று காவல் காப்பவர். தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசனாக்கா நெறியோடு நின்று காவல் காப்பவராக இருந்திருக்காரு. இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடும் காரணம் என்ன அப்படின்னாக்கா, வலிமை நிலைநாட்டல். ஸோ தன்னுடைய வலிமை நிலைநாட்டுவதற்கு தும்பை பூவை தான் வந்து சூடுவாங்க. அதுதான் வலிமை நிலைநாட்டுவதற்கு. அப்போ வஞ்சி பூன்றது தன் நாட்டை கைப்பற்றுவதற்காக வஞ்சி பூவையும், ஆணிரை கவர செல்லும் போது வெச்சி பூவை சூட்டி போவாங்க. கோட்டையை முற்றுகையிடுவதில் வந்து உழிஞ்சை பூ சூட்டியிருப்பாங்க. தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாபோசி கருதியது அப்படின்னாக்கா சிலப்பதிகாரம். ஓகேங்களா? இங்கே பாருங்க, பாசவர் கமா வாசவர் கமா பல்நின விளைஞர் கமா உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யாவர். ஸோ இதுவே நமக்கு வந்து நிறுத்தற் குறிகள் கேட்க வாய்ப்புகள் இருக்குது பார்த்தீங்களா? ஓகே. அடுத்தது இங்கே பாருங்கள், இதுவும் நமக்கு நிறுத்தற் குறி கேட்க வாய்ப்பு இருக்குது. முதல் மழை விழுந்ததும், மேலே வந்து ஒற்றை மேற்கோள் குறி, என்னவெல்லாம் நிகழ்வதாக கூப்பாரா கவி பாடுகிறார். ஸோ நாம் பெயரை வந்து நம்ம ஷார்ட்டாக எழுதுகிறப்ப நம்ம வந்து புள்ளி வச்சுப்போம், கொஸ்டின் கேட்குறப்ப வினாக்குறி போட்டுப்போம். இங்கே பாருங்கள், தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம், இரட்டை மேற்கோள் குறி இடணும். சரிங்களா? அடுத்தது காருகர் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா நெய்பவர் இல்லைன்னா சாலியர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது மொழி அளவில் ஒரு பாடல் இருக்கும், அந்த பாடல் வந்து கண்டிப்பாக படிச்சிடணும். சரிங்களா? ஸோ வாழ்த்து கூறுவோம், என்றும் ஊர் செழிக்க தொழில் செய்யும். அப்போ இதை வந்து நம்ம கொடுத்துட்டு இங்கே விடுபட்ட வார்த்தை என்ன அப்படின்ற மாதிரி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இதை படிச்சுக்கோங்க ஆஃபீஸர். ஓகே. வேறு எதுவும் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. இம்பார்ட்டண்ட்டாக இல்லை மீன்ஸ் என்னன்னாக்கா, மற்றதெல்லாம் நீங்களாக படிக்கிற மாதிரி, நான் ஆன்சர் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிடணும். இங்கே பாருங்கள். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ரீடு விட்டுட்டு போயிடணும். அப்புறம் ஊர் பேர் மறு, இதை நம்ம வந்து போட்டுட்டோமா? ஊர் பேர் மறுன்றது நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுட்டோம், இது எல்லாருமே நோட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அகர வரிசை கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு 1, அடுத்தது எது வரும்? காஞா காஞா சாஞா டானா தா நா. ஓகேங்களா? அப்போ வந்து தா தான் அடுத்தது வரும் 2. ஓகேங்களா? அடுத்தது வந்து இது 3, அடுத்தது வருத்தணின்றது 4. சரிங்களா? ஓகே. ஓகே ஆஃபீஸர், இப்போ 8 இயல் 8 பார்க்கலாங்களா? இயல் 8, மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது. ஓகேங்களா? எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம அறம் செய்வது தான் ஒரு மேன்மை தரும் அறமாகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வீட்டை துடைத்து சாயம் அடித்தல், இந்த அடி குறிப்பிடுவது என்பது இடையராது அறப்பணி செய்தலை குறிக்கின்றது. வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் என்பது இடையராது அறப்பணி செய்தலை குறிக்கின்றது. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னாக்கா, உலகமே வறுமையுற்றால் கொடுப்பவன் யார் அப்படின்னாக்கா அதியன். பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் யாருனாக்கா பெருஞ்சாத்தன். நெக்ஸ்ட் பாருங்க, காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் என்ன அப்படின்னாக்கா, இகழ்ந்தால் என் மனம் இகழ்ந்து விடாது.
இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாதுன்னு சொல்லிட்டு காலக்கணிதம்ன்ற பாடல் வந்து இருக்கும். ஓகேங்களா? அது நமக்கு வந்து சென்டென்ஸ் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போது சொற்றொடரை ஒழுங்குமுறையில் வந்து அமைச்சு எழுதுக அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னாக்கா இது நமக்கு வந்து கேட்க வாய்ப்பில் இருக்குது. ஸோ இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் அகவற்பா நான் சொல்லியிருக்கேனா? இது நமக்கு அப்படியே நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் 2024 ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்தாங்க. இந்த மணிமேகலை இல்லாமல் சிலப்பதிகாரத்தில் அமைந்துள்ள பாவினம் எதுன்னு கேட்டிருந்தாங்க. அப்படியே ஆப்ஷன் மாறாமல் கேட்டிருந்தாங்க. ஞாபகம் இருக்குங்களா? நம்ம 3 செட்டு கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்தோம். பட் அந்த 3 செட்டு கொஸ்டின் பேப்பரே நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, கொஸ்டின் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்றதுக்கான ஒரு புரிதல் நமக்கு கொடுத்துருக்கு. தெரியுதுங்களா? அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், சிலப்பதிகாரம் ஆசிரியப்பால் ஆனது, 8 தொகை 10 பாட்டு மேக்ஸிமம் வந்து ஆசிரியப்பால் ஆனது, அறநூல்கள் வந்து வெண்பாவல் ஆனது சொல்லியிருக்குமா? ஓகே, இதெல்லாம் நமக்கு அப்படியே வந்து கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க அப்படியே நமக்கு வந்து நிறுத்தற் குறிகள் வச்சு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது கண்ணதாசனுடைய பாடல்கள். இதெல்லாம் நான் உங்களுக்கு டாபிக்ஸ் நடத்துகிறப்ப சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்க, மொழியாளூரில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்களா? மரம் தேடிய களைப்பு மின்கம்பில் இலைப்பாரும் குருவி. அப்படியே விடுபட்ட வார்த்தையை வச்சு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விற்பனையில் காற்று பட்டலம் சிக்கனமாய் மூச்சு விடவும். சரிங்களா? இதுவும் நமக்கு ப்ரீவியஸ் அதாவது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அப்கமிங் எக்ஸாமில் விடுபட்ட வார்த்தையை வந்து பூர்த்தி செய்யணும்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரிங்களா? அடுத்தது மரபு தொடர் பொறுத்த வரைக்கும் மணக்கோட்டைனால என்ன சொல்லலாம்? ஸோ இது வந்து நான் வந்து சொற்றொடராக எழுதியிருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், படிக்காமலே தேர்வில் வெற்றி பெற்றலாம் அப்படின்ற மாதிரி சில மாணவர்கள் மனக்கோட்டை கட்டுகிறார்கள். கண்ணும் கருத்தும் அப்படின்னாக்கா கண்ணும் கருத்துமாக கவனமுடன் படித்தால் முதல் மதிப்பெண் பெறலாம். அடுத்தது அள்ளி இறைத்தல் அப்படின்னாக்கா பணத்தை கணக்கு பார்க்காமல் அள்ளி இறைத்தல் என்பது விரைவில் வறுமை நிலையை தரும். அடுத்தது ஆறப்போடுதல், பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாத ஆறப்போடுதல் என்பது அநேக தீய விளைவுகளை தடுக்கும். ஸோ இதோட பயன் என்னவோ அதை நமக்கு வந்து கொஸ்டினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பொறுத்துக்குன்ற மாதிரி நமக்கு வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஸோ இங்கே வந்து வல்லாருடைய பாடல் ஒன்று இருக்குது. இதை அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து கால்நடை அப்படின்றத 3 டைப்பில் பிரிக்கலாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. கான் ப்ளஸ் அடைனா காட்டை சேர், கான் நடைனா காட்டுக்கு நடத்தல், கால் நடை அப்படின்னாக்கா காலால் நடத்தல் அப்படின்ற மாதிரி 3 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆசுகவி ஃபஸ்ட்டு, சாதா 2வதுங்களா, கானா சானா டானா தானாமா. ஓகே 3, அடுத்தது 4. ஓகேங்களா? ஓகே ஆஃபீஸர், இப்போது நாம் 10th கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இயல் 9 வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் இப்பொழுதும். இவற்றில் கற்காலம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா தலையில் கல் சுமப்பது. சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கூறுவது என்ன அப்படின்னாக்கா பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கூறுவது பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். பூக்கையை குவித்து பூவை புரிவோடு காக்கை என்று கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டியிருப்பார். இதெல்லாம் நமக்கு புக்குக்குள்ளே அந்த லெசனுக்குள்ளேருந்து எடுத்த கண்டென்ட் தான் இதெல்லாம். வாய்மையே மழைநீராகி தொடரில் வெளிப்படும் அணி என்ன அப்படின்னாக்கா உருவகம். வாய்மையே மழைநீராகி அப்படின்றது ஒரு உருவக அணி. கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன். இந்த கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்ன அப்படின்னாக்கா சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதுகிறான் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன். இது மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார். ஓகேங்களா? இது நமக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. சரிங்க பாருங்க, காய்மணியாக முன்னர் காய்ந்தென காய்ந்தேன். இது வந்து இரட்டை மேற்கோள் குறி. ஓமை உணர்த்தும் பொருள் யாது? சரிங்களா? ஓகே ஆஃபீஸர், நம்ம 10th உள்ள கண்டென்ட்ன்றது உங்களுக்கு கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், ஓமையை பயன்படுத்தி சொற்றொடர் உருவாக்குதல். ஆனால் நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அந்த ஓமைக்கான மீனிங் வச்சு தான் வந்து கொஸ்டின் கேட்குறாங்களே. அதாவது வந்து ஒன்று சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி கேட்டுறாங்க, இல்லைனா வந்து பொறுத்துகளை கேட்டுறாங்க. இங்கே பாருங்கள், தாமரை இலை நீர் போல. ஸோ தாமரை இலை நீர் போல அப்படின்றது என்ன? பட்டும் படாமல் இருத்தல். ஓகேங்களா? ஸோ பாபா படத்தில் ரஜினி பாட்டில் கூட வருங்களா, தாமரை இலை நீர் போல ஒட்டி ஒட்டாமல் இரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து பட்டும் படாமல் இருத்தல். மழைமுகம் காணா பயிர் போல அப்படின்னாக்கா வாட்டம். கண்ணினை காக்கும் இமை போல அப்படின்னாக்கா பாதுகாப்பு. சிலை மேல் எழுத்து போல நிலைத்து நிற்கும். இதெல்லாமே நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? சிலை மேல் எழுத்து போல் அப்படின்னாக்கா நிலைத்து நிற்கும். ஓமை பொறுத்த வரைக்கும் நமக்கு
அது என்ன சொல்ல வருது, அதுக்கான மீனிங் தான் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சரை கேட்குறாங்க, இல்லைனா வந்து பொறுத்துக்க மாதிரி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே ஆஃபீஸர், உங்களுக்கு இதுவே போதுமான அளவு கொடுத்துட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து 9th 8th இதெல்லாமே போடலாமான்றதை நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்குன்றதை கொடுங்க. ஸோ எப்படி போடணுன்ற மாதிரி நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். இதுவே உங்களுக்கு ஓகேவான்றது நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, நீங்கள் இது ஓகேன்னு சொன்னீங்கன்னாக்கா இதே மாதிரி நான் உங்களுக்கு அடுத்தடுத்து 9th ஸ்டாண்டர்ட் 8th 7th அப்படின்ற மாதிரி அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் ஒன் மோர் திங், நான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ஓல்டு புக்குன்றதும் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, நான் வந்து என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னாக்கா, ஒரு வீடியோ எடுத்தனாக்கா நியூ புக்கு ஓல்டு புக், அதாவது இப்போ 10th ஸோ 10th நியூ புக்கு ஓல்டு புக் ரெண்டுத்தையும் போட்டுடணும் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணேன். ஆனால் நமக்கு நியூ புக் எடுக்கவே நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? அதனால் இது வந்து தனித்தனியாக தான் போடுற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு கொண்டு போகலாமா? உங்களுடைய கருத்து என்னன்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேஸ்ட் ஆன் யுவர் கமெண்ட் நான் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேங்களா ஆஃபீஸர்? தேங்க்யூ.